இது மார்ச் 3ஆம் தேதி ஈவினிங் ஃபங்ஷனை வச்சுட்டு நானும் தனிச்சும் ஸ்கின் டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எங்கள பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பயம் இல்ல. அதனால நாங்களே ஒரு ஆட்டோவ பிடிச்சு வீடு வந்து சேர்ந்தாச்சு. இங்க வரும்போது பந்தி போயிட்டு இருந்தது. சரி முதல்ல சாப்பிட்டுறலாம். பயங்கர பசி அப்படின்னு உட்காந்து ஒரு வெட்டு வெட்டியாச்சு. இது என்ன ஃபங்ஷன்னா மார்ச் 4ஆம் தேதி ஐயா பிறந்த நாள். அதுக்கு முந்தின நாள் எங்க வீட்லங்க அன்னதானம் பண்ணுவாங்க. இது வந்து நான் பொறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடிலேருந்தே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமாகும். தாத்தா, பாட்டி ஸ்டார்ட் பண்ணது இப்ப அவங்க யாரும் இல்ல. அத விடாம அப்பா, சித்தப்பா, பெரியப்பான்னு கன்டின்யூ பண்ணிட்டு வராங்க. எல்லா டைமும் இந்த டைம்ல ஏதாவது ஒரு ரீசன்னால என்னால முடியாத மாரி இருக்கும். இந்த வாட்டி எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு நானும் தனிஷும் ஸ்கூலுக்கு லீவெல்லாம் போட்டு கிளம்பி போனோம். லாஸ்ட்டா லாக்டவுன் டைம்ல அட்டெண்ட் பண்ணது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோடையும் சேர்ந்து பேசி சிரிச்சு ரொம்ப ஜாலியா இருந்தது. இங்க அன்னதானம் முடியும்போது யானை ஊர்வலம் வரும் ரோட்ல. ஊர்வலமா நடந்து கோயிலுக்கு போவாங்க. இப்ப யானையெல்லாம் வர்றதில்ல. ஏன்னா அடிக்கடி ரொம்ப யானையெல்லாம் டென்ஷன் ஆயிறதுனால பெர்மிஷன் குடுக்குறதில்ல போல. அதனால தேர்ல தான் வந்துட்டு சாமி வந்து எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் காவடி கட்டு கூட வந்தது. இது போன பிறகு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நானும் இந்த மாரி சின்ன வயசுல நடந்து போயிருக்கேன். பாதியிலே கால் வலிக்குதுன்னு ஒரே அழுக. அதனால எங்க அம்மா பஸ்ல ஏத்தி